வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் டேலியில் இருக்கிற இமெயில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை டேலிலேருந்து எப்படி மெயில் சென்ட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெயில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேலி பிரைம் கான்ஃபிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெயில் லாகின் பண்ணிடலாம். மெயில் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கூகுள் அக்கௌண்ட் டாப்புக்கு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற செக்யூரிட்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதில் கீழே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கலாம். அது ஆஃப்ல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி இங்கே நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இந்தியான்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே மெயிலுக்கு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடு நான் இங்கே கொடுத்துட்றேன். 810689. இதை நான் வெரிஃபை பண்ணிடுறேன். இதை நான் டன் கொடுத்துட்றேன். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பேக் போயிடலாம். டாப்ல இருக்கிற சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா கீழே ஆப்பர்சர் வந்துடும். இதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டேலி பிரைம் சொல்லிட்டு நேம் கொடுத்துடலாம். இங்கே கிரியேட் கொடுத்துடலாம். கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இதான் நம்மளோட இதுதான் என்னன்னா நம்ம டேலியிலேருந்து மெயில் அனுப்புறதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் புதுசாக ஒரு நோட் போட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த ஒரு நேம் கொடுத்துடலாம். மெயில் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். இதை என்டர் பண்ணி இது இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இதை சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேலிக்கு போயிடலாம். இதை ஒரு இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். டே புக் போயிட்டு சேல்ஸ் ஏதோ இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். மேலே மெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் கொடுத்துடலாம். இதில் நமக்கு சிசி பிசி பிசி இதெல்லாம் தேவைப்படுச்சுன்னா இதை எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி லோகோ இதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயில் கொடுத்துடலாம். இதில் கரண்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். இங்கே இமெயில் ஃப்ரம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரம் மெயில் ஐடி கொடுத்துடலாம். இங்கே டன் கொடுத்துடலாம். இந்த மெயிலை நான் இங்கே காப்பி பண்ணிடுறேன். ஃப்ரம் மெயிலாக இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இதனால் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டோம்னா ஃப்ரம் மெயில் ஐடி நமக்கு கிடைச்சிருச்சு. இமெயில் டூ இது வந்து யாருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுறோமோ அவங்க மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்றேன்.
இதே மல்டி அட்ரஸ் அப்படி அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே மல்டி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அட்ரஸ் மட்டும் நியூ அட்ரஸ் இருக்குன்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நம்ம அனுப்பிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். இங்கே சிசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா நோ கொடுத்துடலாம். அதே மாதிரி பிசிசி இருந்துச்சுன்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா நோ பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் இங்கே நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இங்கே இமெயில் மெசேஜ் எஃப்என்ஏன்னு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெமோன்ஸ்ட்ரேட் கொடுத்துறேன். இப்போ என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஃபார்மட் மாற்றிக்கலாம். நம்ம பிடிஎஃபாக வேணுமா, இல்லை எக்ஸலாக வேணுமா, இல்லை HTML வேணுமா, அந்த மாதிரின்றத நம்ம இந்த ரைட் சைடு இருக்கிற ஃபைல் ஃபார்மட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் இருக்கும், எல்லா ஃபார்மட் இருக்கும், ஃபைல் ஃபார்மட் இருக்கும். இதில் எக்ஸல் வந்து எக்ஸலாக அனுப்பிடலாம். HTML, JPEG, PDF, XML இருக்கும். நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன். ஸோ நான் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வாய்ஸ் இருக்கும். நம்ம வேறு ஏதாவது டைட்டில் நேம் கொடுக்கணும்னா இங்கே டைட்டில் கிளிக் பண்ணி நம்ம வேறு நேம் கொடுத்துக்கலாம். அதே சப் டைட்டில் தேவைப்படுச்சுனாலும் அவங்க நம்ம என்டர் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே நமக்கு காப்பீஸ் தேவைப்படுச்சுன்னா இங்கே நம்ம 2, 3, 4 இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் சென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மெயிலேருந்து நம்ம கான்ஃபிக் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருப்போம் பாஸ்வேர்டை. இந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா நமக்கு மெயில் சென்ட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போயிட்டு மெயில் செக் பண்ணோம்னா நமக்கு மெயில் வந்திருக்கும். நம்ம இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.